வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிறை நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்களில் தினந்தோறும் விடியற்காலை 3 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று மார்ச் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டட் சௌதர்ஷ டிக்கெட்டுகளும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் நாளைய தினத்திற்கான விடியற்காலை 3 மணி முதல் காலை 6 மணி வரையான புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்டுகள் சென்று கொண்டு இருந்தது. அதேபோல் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே காணப்பட்டது. குறிப்பாக பக்தர்கள் நேற்று இரவு முழுவதும் அந்தந்த கவுண்டர்களுக்கே காத்திருந்து விடியற்காலை 3 மணி முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன. அதேபோல் டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் திருமலைக்கு நேரடியாக சென்று திருப்பதி ஏழுமலையானை எந்த ஒரு தரிசன டிக்கெட் இல்லாத சௌதர்ஷனத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமலையில் பக்தர்கள் எண்ணிக்கை இன்று சற்று அதிகமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று வார விடுமுறை சனிக்கிழமை மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகரித்து காணப்படுகின்றது. இதனால் பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையானை காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் தற்போது நிலை வருகின்றது. இதுபோன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஓலைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.